சாதி இல்லைன்னு சொன்ன படங்கள் எல்லாமே சாதிய வேற்றுமைகளை வந்து செவுட்டில் அறையிற மாதிரி வந்து அரைஞ்ச பல படங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன கவுண்டராக இருக்கட்டும், வந்து எசமானாக இருக்கட்டும், இல்லை தேவர் மகனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 90களில் வந்த படங்களில் சாதிய வேற்றுமைகளை சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு சாதியை தூக்கி பிடிச்சிருக்கு. ரஞ்சித்தும் மாரி செல்வதும் தான் வந்து சாதியை கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து கண்டுபிடிச்சாங்க கிடையாது. இது காலங்காலமாக இருக்குது. சாதி மறுப்பு திருமணத்தை வச்சு நீங்கள் இன்னைக்கு நேரத்துக்கு படம் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சமுதாயத்தில் சாதிய வேற்றுமை வந்து வேறுனுச்சு. அந்த பரிதாபங்கள் வந்து கோபிய சுதாகரம் பட்ட பாடு வந்து அவங்களுக்கு தானே சார் தெரியும். இத்தனைக்கும் அவங்க சினிமா இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, அவங்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் தான். சாதி இல்லைன்னு சொல்கிற நீங்கள் மூச்சுக்கு 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலுத்தேவர் சொல்கிறீங்களே, நீங்கள் படித்து வாங்கின பட்டமான்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருப்பான். சாதியை குறித்த அந்த கேள்வி சரியானது தான். ஆனால் கேள்வி கேட்குற அந்த பையனை வந்து ஏன் பிராமண பையனாக காட்டணும்? இதில் வந்து இந்த பையன் வந்து நம்ம ரஞ்சித் வந்து அடிச்சுன்னு ஒருக்கணும். அதுதான் இப்போ எல்லாருக்கும் சிக்கலாக இருக்கு. பல படங்கள் நான் சொல்கிறேன், குறிப்பிட்டு எந்த இயக்குனரும் தூக்கி வச்சு பேசணுன்றது எனக்கு அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. சில படைப்புகள் வந்து அவங்க எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு போகணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடியது கேட்டால் கமர்ஷியலாகவும் ஜெயிக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட வழியை வந்து குறிப்பிடுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்வா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சாதியர படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கை காட்டுறது ரஞ்சித் சில போன்ற தலித் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பேசப்படுறது ஆமாம் இவங்கெல்லாம் சாதி அரசியல் படம் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தாங்கன்னா அது மாதிரி படங்கள் எல்லாம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கா? இப்போது நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய தான். இப்போ தேவர் மகன் படம் எடுத்துங்க. தேவர் மகன்ற படம் வந்து டைட்டிலில் தேவர் மகன் இருக்குது. ஆனால் படத்தில் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு வசனத்தில் கமல் முடிச்சிருப்பார். ஒரே ஒரு வசனத்தில் முடிச்சார் கடைசியாக. என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பிள்ளைகளை போய் படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக வந்து நாசர் அந்த கத்தியில் வெட்டிட்டு வரக்கூடிய அந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, நீ போயிட்டு வந்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போது கல்வி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு வந்து களையத்துக்கு கல்வி ரொம்ப முக்கியன்றதை சொல்லியிருப்பார். அதே வசனத்தை வேறு வடிவத்தில் சொல்லியிருப்பார் வெற்றிமாறன் வந்து அவருடைய படமான அசுரனில் சொல்லியிருப்பார். அப்போது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதிய வேற்றுமைன்னு கேட்டால் 90களுக்கு பிறகு வந்து சினிமாவில், தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வேற்றுமைகளை சொல்லக்கூடிய படங்கள் வந்து வந்திருக்கு. இல்லை இன்றைய காலம் வந்திருக்கு. ஆனால் இங்கே தான் கவனிக்கணுங்க, வந்திருக்கு. அது சின்ன கவுண்டராக இருக்கட்டும், வந்து எசமானாக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக கூட இருக்கட்டும், கேட்டால் தேவர் மகனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 90களில் வந்த படங்களில் சாதிய வேற்றுமைகளை சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு சாதியை தூக்கி பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் சின்ன கவுண்டர்ன்ற அந்த அடையாளம் வந்து சாதி அடையாளம் தானே. அவர் வந்து சின்ன கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் அந்த படத்துலேயே உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்கிறேன். கவுண்டர்மணி செந்தில் அந்த முடி வெட்டுறவங்களா இருப்பாங்க. அப்போது அந்த டீ கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளாஸ்லேயும் கொட்டாங்கச்சியும் கொடுக்குறாங்க சார். இது போன்ற ஒரு சார் நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் நம்ம படம் பேர் நான் டக்குன்னு வர மாட்டேங்குதே, சத்யராஜ் நடித்த ஒரு படம் நடிச்சிருப்பார். சத்யராஜ் வந்து கட்டினா ஒரு தேவரை நடிச்சிருப்பார்ல. இப்போது நீங்கள் பாரதி ராஜா படமே நீங்கள் வேதம் புதித்து படம் நீங்கள் எடுத்துங்க. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படமாக இருக்கட்டும், முதல் மரியாதை படத்தை கூட நம்ம சொல்ல முடியும், அதுக்கப்புறம் போவோம். வேதம் புதித்து படத்தில் வந்து அந்த ஒரு பையன் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். என்ன கேட்குற மாதிரி கேட்டால், நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்கிற நீங்கள் மூச்சுக்கு 3 தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலுத்தேவர் சொல்கிறீங்களே, நீங்கள் படித்து வாங்கின பட்டமான்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருப்பான். அது சாதியை குறித்த அந்த கேள்வி சரியானது தான். ஆனால் அந்த பையனை வந்து கேள்வி கேட்குற அந்த பையனை, இதுதான் அந்த காம்ப்ரமைஸ். அந்த பையனை வந்து ஏன் பிராமண பையனாக காட்டணும்? யோசிச்சு பாருங்க. நீ கேட்குற கேள்வி கரெக்டு, ஆனால் நல்ல பாயிண்ட் வச்சு நீங்கள் அந்த பையனை ஏன் நீங்கள் பிராமண அடையாளமாக காட்டணும் இல்லையா? இப்போ பிராமணர்கள் நல்லவராக காட்டுறாங்க. இல்லை, அதுதான் இங்கே நீங்கள் சாதி இல்லைன்னு சொன்ன பல படங்கள் ஏன் ரஞ்சித்தோட படத்தை வந்து டிஃபர் ஆகிறதுக்கு காரணம்னா, சாதி இல்லைன்னு சொன்ன படங்கள் எல்லாமே சாதிய வேற்றுமைகளை வந்து நீங்கள் செவுத்தில் என்ன சொல்லுவாங்களே, இந்த செவுட்டில் அறையிற மாதிரி வந்து அரைஞ்ச பல படங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. நான் இந்த படமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த முதல் மரியாதை படத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சாதியை நேரடியாக சொல்லணும்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு மேல்குடியை சார்ந்தவர்ன்ற மாதிரி தான் வந்து சிவாஜியோட கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் காலில் விழுந்து கதரை அழுகிற மாதிரி ஒரு காட்சி வந்து இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயா எனக்கு வந்து ஒரு உண்மை தெரியணும், எனக்கு உண்மை தெரியணும்னு சொல்லுவார். பாதிக்கப்பட்ட நபராக இருப்பார் அதில் அந்த சாமி கண்ணு. ஆனால் வந்து சாமி கண்ணா ஏதோ வேறு ஒரு கேரக்டர், வீராசாமின்னு நினைக்கிறேன்.
அவர் வந்து கேரக்டர். அப்போ வந்து என்ன செய்வார்னா, அவருக்கு வந்து காலுக்கு வந்து நான் வந்து செருப்பு தைக்கிற அந்த தொழிலாளியாக காட்டியிருப்பாங்க. ஏன் அதை காட்டணும்? அப்போ இந்த இடத்துல அது பாரதிராஜா படமாக இருக்கட்டும், எல்லாம் எந்த படமாக எடுத்துங்க, அது வந்து ஒரு பக்கம் நீங்கள் சாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய படங்கள் எல்லாம் அந்த படத்திலே ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த பையன் வந்து நம்ம ரஞ்சித் வந்து அடிச்சு நொறுக்கணும் இது அந்த இடத்துல. அதுதான் இப்போ எல்லாருக்கும் சிக்கலாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த கருத்தில் நம்ம உடன்பட்டு தான் ஆகணும். ரஞ்சித் தான் வந்து ஜாதி படம் எடுக்கலாம், மாரி செல்வராஜா தான் படம் எடுக்கிறான் அப்படிலாம் கிடையாது. சினிமாவில் அவன் எப்படி வேணால் ஜெயிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவனுக்கு தான் தெரியும். எத்தனை இடத்துல வந்து கிளாஸை கழுவி வச்சானுங்க, எத்தனை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமை மாதிரி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் அது அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை. அது சினிமாவில் வாய்ப்பு கொடுக்கலாம், நீ வந்திருப்பியா போயிடும், அதெல்லாம் வேற. அவன் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச பிறகு அவன் ஒரு படம் கொடுக்குறான், காலான்னு ஒரு படம் கொடுக்குறான். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாணய படேகரை எப்படி காட்டணுன்ற முடிவு பண்ணுறான், ரஜினியை எப்படி காட்டணும்னு முடிவு பண்ணுறான். அதை சொல்கிறான். அவனுடைய வழியாக அவன் சொல்கிறான் சார். அவன் கடந்து வந்து தான் சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கை முறையில் தான். அன்றைக்கி தேவர் பெருமையை சொல்கிறதுக்கு ஒரு படம் தேவைப்பட்டது, கவுண்டர் படத்தை சொல்கிறதுக்கு பெருமையை சொல்கிறதுக்கு ஒரு படம் தேவைப்பட்டது. இன்றைக்கி அவன் சொல்கிறான். அவன் வந்து சாதியை வந்து பிரச்சனை உருவாயிட்டான். அதை பார்த்துட்டு சில பிளவுகள் உருவானா அது ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி வந்து ரஞ்சித் வந்து ஃபீல்டை விட்டு போயிடல, மாரி செல்வராஜ் ஃபீல்டை விட்டு போயிடல. இன்றைக்கி அவங்க ஓகேன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டைரக்டரில் வந்து வெற்றிமாறன் தான். ஸோ வெற்றிமாறனுடைய படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து சில கருத்துக்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து இந்த விடுதலை வந்து 2 சரியாக போல் 1 சரியாக போச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்வியாக பார்த்து அந்த இயக்குனரை முடக்க முடியாது. நீங்கள் அவனோட படைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நான் பல படங்கள் நான் சொல்கிறேன். குறிப்பிட்டு எந்த இயக்குனரும் தூக்கி வச்சு பேசணுன்றது எனக்கு அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. சில படைப்புகள் வந்து அவங்க எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடியது கேட்டால் கமர்ஷியலாகவும் ஜெயிக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட வழியை வந்து குறிப்பிடுறாங்க. சமுதாயத்துக்கு தேவையான கருத்து தான் இருக்குது. வந்து வெற்றிமாறன் சொன்ன ஒரு வார்த்தை அந்த படத்தில், தத்துவம் இல்லாத தலைவன் பின்னாடி சேர்ற கூட்டம் வந்து அது ரசிகர் கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி அது நடக்குதா இல்லையா? வெற்றிமாறன் சொன்ன இன்றைக்கி வந்து நடைமுறையில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி. ஆமாம், தாவேகா தான் சொல்கிறேன். தத்துவமே இல்லை, அப்போ வெறும் ரசிகர் கூட்டம். ஸோ தத்துவத்துக்காக வந்து கூட்டம் வரலையே. தத்துவத்தான கூட்டம்னா ஏன் கலைய போகுது? கலையாது. அப்போ சினிமா நடிகனாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து இன்னும் சினிமா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறார், அவ்வளோதான். அதான் ஒரு பையன் சொல்லுவான் இந்த ரீலில், அது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் டீம் அது. அப்படி தான் நடக்குது. உண்மை தானே சார்? சரி சார், சினிமா பார்த்தோம். இப்போ அதே காலகட்டத்தில் சமூக அரசியலும் சரி, சினிமா அரசியலும் சரி, அரசியலில் எடுத்துகிட்டு வந்தாங்க எம்ஜிஆர், கலைஞர் சொல்லலாம். நீங்கள் இந்த பக்கம் வாங்களேன், அரசியல் பக்கம் வாங்களேன். எம்ஜிஎம், கலைஞர் கருணாநிதியும் எப்படி அந்த அரசியலை முன்னெடுத்தாங்க? இல்லை, அதுதான் இங்கே வந்து என்னென்னா, கலைஞருடைய பயணம் வசனகர்த்தாவாக இருக்கிறாரு, ஏன் நாடகத்தோடு நடிச்சு தான் சொல்கிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிகராக அவர் வந்து வரல. இவங்க அந்த சாதி அரசியலில் எப்படி? இல்லை, அதுதான் இல்லை, அவங்க எப்படி அவங்க கையாண்டாங்க? இல்லை, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அடையாளம் கேளுங்க, எந்த இடத்துலையும் தன்னை வந்து ஒரு சாதியை வந்து அடையாளமாக வந்து அவர் காட்டிக்கவே இல்லை கலைஞர். இன்னும் சொல்லப்போனால் வந்து அவர் காலத்துக்கு பிறகு தான் வந்து அவர் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவங்கன்ற அந்த தெலுங்குன்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க இல்லையா சில வந்து. அவர் காலத்துக்கு பிறகு தான் வந்து, ஆனால் அவர் வந்து தமிழின தலைவர்னு சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர்ன்ற அந்த ஒரு அடையாளம் தான் அவருக்கு இருந்தது. அவர் வந்து அரசியல் தலைவராக இருக்கிறாரு, ஒரு வசனகர்த்தாவாக இருந்தார். இப்படி தான் நம்ம பார்த்தோமே தவிர அவர் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவரா, அவர் என்ன சாதி அப்படிலாம் அவர் நம்ம வந்து பார்த்ததும் கிடையாது. அவரும் அந்த அடையாளம் இல்லாமல் தான் இருந்தார். அவருடைய வாழ்க்கை முறையும் அப்படி தான் அமைச்சிக்கிட்டாரு. அவருடைய வந்து அவருடைய திருமணமாக இருக்கட்டும், அல்லது அவருடைய பிள்ளைகள் திருமணமாக இருக்கட்டும், சர்வ கட்சியிலேயே வந்து சர்வ சாதியில் இருக்கிறவங்க தான் அவர் பெண் கொடுத்ததெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து தன்னை வந்து ஒரு சாதி அடையாளமாக அவர் காட்டவே இல்லை. அது வந்து மக்களும் அந்த பார்வையில் பார்க்கவே இல்லை. இப்போ எம்ஜிஆர் நீங்கள் எடுத்துங்க, சொல்லுவாங்க அவருடைய எம்ஜிஆருடைய வந்து அவங்களோட அப்பா பேரோடு சேர்ந்தது தான் வந்து நாயர்ன்ற பேர் தான், மலையாளி தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து எப்படி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, வந்து அவர் வந்து கலைஞர் எப்படி ஒரு திராவிட இயக்க தலைவராக பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து எம்ஜிஆரையும் பார்த்தாங்க. அவருடைய முழுக்க எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், கண்டியில் பிறந்தார் இலங்கையில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அவர் வந்து மலையாள படத்துக்கு கூட நடிச்சிருக்கிறாருன்னு தெரியவே தெரியாது. ஆனால் அவர் மலையாளின்னு நீங்கள் சொன்னால் கூட மக்கள் அன்னைக்கு இருந்த மக்கள் அவங்க எப்படி பார்த்தோம்னா வந்து ஒரு திராவிட இயக்க தலைவர். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க வந்து திராவிடம்ன்ற அந்த வளையத்தில் வந்து இவங்க எல்லாரும் வந்து இணைகிறாங்க. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக கேட்டால் ஒரு அந்த சித்தாந்தத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு பெரியார் தொடங்கின கட்சி இது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சித்தாந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதில் தான் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் நடக்குது பெரியாருக்கும் அண்ணாக்கும். நீங்கள் சாமியை கும்பிட்றவங்களே வந்து தடுக்கவே இல்லை. எந்த கோயிலையும் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் வந்து அங்கே மறியல் பண்ணவே இல்லை. கோயில் நுழைவு போராட்டம் பண்ணாங்க.
அதுக்கு வந்து பெரியார் பண்ணார், பெரியாரோட சேர்ந்து இவங்க கூட பண்ணிடலாம். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து கேட்டால் சாமியே இல்லை, அங்கேருந்து சாமியை எடுத்துடணும், அல்ல பூஜை புனஸ்காரம் நடத்தவே கூடாது, இப்போ வந்து பூட்டு போடணும், அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. வணங்குறோம், வணங்கிக்கிட்டோம். அவங்கள தடுக்க வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. இன்றைக்கும் பல கோயில்கள் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பெரிய ராஜகோபுரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தெருவில் எந்த மூலையிலையாவது ஒரு இடத்துல வந்து பெரியார் சிலை இருக்கும். அது யார் வச்சுருப்பாங்கன்னா பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்க தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து அண்ணா காம்ப்ரமைஸ், நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கும்பிட்டுக்க, தடுக்காத. நம்ம சாமி இல்லைன்ற அந்த பிரச்சாரத்தை விட்டுட்டு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம பிரச்சார பயணத்தை வைக்கணும். பகுத்தறிவு கொள்கைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கருத்தை கொண்டு போய் திணிச்சு அவனை வந்து கட்டாயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம பயக்கணும். ஆட்சி அதிகாரத்து மேலே உள்ள அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லணும், ஆட்சி அதிகாரத்தை சர்வாதிகாரத்தை சொல்லணும். இப்படி நம்ம போனோமே தவிர நம்ம மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டோம், நம்ம அந்த வேலைக்கு போவோம்னா நம்ம வந்து இப்படி போயிடும்னு சொல்லி ஒரு சமரசம் தான் இது. அது சமரசம் தானே இந்த ஸ்ட்ராட்டஜின்றது சொல்லலாம். ஸ்ட்ராட்டஜி ஆமாம் ஆமாம். அப்போ வந்து கேட்டால் சினிமா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், எத்தனை படத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து சாமி வேணாம், இல்லை வந்து கேட்டால் பகுத்தறிவு கொள்கையை சொல்கிறது வேறு, இறை மறுப்புன்றது வேறு. எந்த இடத்துல இறை மறுப்பு சொல்லியிருக்கிறாரு? ஒழுக்கத்தை சொல்லியிருக்கலாம், குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், இன்னும் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை ஆண்டான் அடிமையை பற்றி சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து ஜமீன் சித்திரவதையை பற்றி சொல்லியிருக்கலாம், இன்னும் எத்தனையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இறை மறுப்பு கொள்கையை சொல்லியிருக்கிறாரு? சொல்லவே கிடையாது. பகுத்தறிவு கொள்கையை சொல்கிறதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடிகர்கள் வந்து எம்ஆர் ராதாவை தவிர்த்து வேறு யாரும் நீங்கள் சொல்ல முடியாது பகுத்தறிவு கொள்கையில். அந்த மாதிரி வந்து இதை நான் அப்படி தான் எடுத்துக்கணும். எம்ஜிஆருக்கு அது எம்ஆர் ராதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னை ஹீரோவாக காட்டிக்கணுன்ற அவசியம் அவர் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிற பல வசனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வரவேற்பு இருந்தது. இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க இந்த காலகட்டத்தில்? இல்லை, இந்த காலகட்டத்தில் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சார், சாதி வந்து அதுவும் நவீன யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சினிமாக்காரங்க ரஞ்சித்தும் மாரி செல்வம் தான் வந்து சாதியை கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க கிடையாது. இது காலங்காலமாக இருக்குது. அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட வழிகளை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சினிமாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை சொல்கிறாங்க. அது சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை போய் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் படம்னா வந்து வெறும் தலித் மட்டுமே போய் பார்க்கவே இல்லை, சர்வ சாதியை சார்ந்தவங்களும் போய் பார்க்குறாங்க. அதனால் சினிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதியை அந்த வேற்றுமைகளை சொன்னால் கூட அதை பார்க்குறவங்க எல்லோரும் தான் போய் பார்க்குறாங்க. அந்த பார்க்குற இடத்துல ஏதாவது கலவரம் ஏற்படுத்தா ஒன்றும் கிடையாது, நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்படி தான் சினிமா. ஆனால் அதை தாண்டி கேட்டால் இன்றைக்கி சினிமாவை கடந்து சாதிய வேற்றுமைகள் வந்து இந்த ஆணவ கொலைகள் மூலமாக வந்து வெளிப்படுது. அதுக்கு ஒரே வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, காதல் குறித்த படங்கள் வந்து சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே இந்த மிஷின் கன் வச்சு சண்டை போடுறது தான் இருக்குதார. அந்த மென்மையான காதல் குறித்தான படங்கள் வந்து இப்போ வர்றதில்லை. அது காதலுக்கு மரியாதை படத்தோடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படமும் வந்து அதுக்கப்புறம் வந்து காதல் குறித்த படங்கள் வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ இங்கே நிஜ காதல் வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையில் வந்து பார்க்குறாங்க. ஒரு படமே கூட எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து காதல் தோல்வி காதல் படங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னால் அங்கே ஏதாவது கலவரம் ஆகிடுமோ? இது சாதி மறுப்பு திருமணத்தை வச்சு நீங்கள் படமே இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு படம் எடுக்க முடியாது. காதல் படம் அவர் வந்து இந்த சாதியை சேர்ந்தது, பெண்ணு இந்த சாதியை சேர்ந்த, மாப்பிள்ளை அந்த சாதியை சேர்ந்தது, அதை படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் நமக்கு எதாவது கலவரம் ஆகிடுமோன்ற அந்த அச்சம். ஆனால் அந்த அளவுக்கு சமுதாயத்தில் சாதிய வேற்றுமை வந்து வேறுனுச்சு. இல்லைனா பல படங்கள் எடுக்க முடியும். தம்பி ரஞ்சித் கூட சொன்னாப்புல என்னென்னா, கண்ணகி முருகேசன் கதையை வந்து நான் ஆணவ கொலை படமாக எடுக்க போகிறேன், கொடுமையான ஒரு ஆணவ படுகொலை அது, அதை வந்து நான் படமாக எடுக்க சொல்கிறேன். நானும் கூட வந்து அவரோடு இருந்தேன். உண்மையிலேயே அதெல்லாம் வந்து மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய படம். அதை எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்கலாயிருமோ? ஏன்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட முழுக்க கோடிகள் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனராக ஆகிட்டாங்க. மெட்ராஸ் படம் வந்தபோது இந்த ரஞ்சித் இப்போ கிடையாது. அந்த ரஞ்சித் வந்து இல்லை. இன்றைக்கி வந்து பெரிய மெகா இயக்குனர்கள். அப்போ இந்த வந்து கோடிகளை போட்டு எடுக்கும்போது படம் வெளியே வராமல் இப்போ தடுத்துட்டாங்கன்னா, தியேட்டரில் கலவரமாகிடுச்சுன்னா, ஸோ அதனாலே வந்து கேட்டால் பல படைப்புகள் வந்து தடுக்கப்படுது. சினிமா குறித்த பார்வை ரசிகர்களுக்கு மாறிடுச்சா, ஆடியன்ஸுக்கு மாறிடுச்சுன்னா கிடையவே கிடையாது. அப்படியே தான் இருக்குது. இப்போ படத்தை எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சில சாதிய அமைப்புகளுக்கும் சிக்கல். இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த பரிதாபங்கள் வந்து கோபிய சுதாகரன் பட்ட பாடு வந்து அவங்களுக்கு தான் சார் தெரியும். கரெக்ட் தான் சார். இப்போ விமர்சனங்கள் அப்படின்னா சினிமா எத்தனைக்கும் அவங்க சினிமா இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, அவங்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் தான். அவங்களே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சஸோட விமர்சனம் இருக்கு இல்லையா, ஒருத்தரோட தோல்வியும் வெற்றியும் தீர்மானிக்கிறதா இருக்குது. அது சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது?
இல்லை முன்னாடி வந்து சார் இப்போது சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி உள்ள அந்த விமர்சனங்கள் வந்து சினிமா விமர்சனம் வந்து சினிமாவாக பார்ப்பாங்க. அது என்ன கதையாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு கடைசியாக முடிவு சொல்ல மாட்டாங்க, கிளைமாக்ஸ் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இசையமைப்பு எப்படி இருக்குது, பாடல் எப்படி இருக்குது, இப்படி சொல்லிட்டு வந்து பிரிண்ட் மீடியா காலத்தில் நான் சொல்கிறது 35-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது பிரிண்ட் மீடியா தவிர்த்துட்டு இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு சினிமா குறித்து ஆயிரக்கணக்கான என்ன சொல்ல லட்சக்கணக்கான சேனல்கள் வந்துச்சு. யார் வேணாலும் சினிமா வந்து படம் பார்க்க தெரிஞ்சுங்க, அத்தனை பேரும் விமர்சனம் சொல்கிறாங்க, தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு வச்சுங்களேன். தீர்ப்பு தான் கரெக்டாக சொன்னீங்க, தீர்ப்பு தான் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதில் சில பேர் நாங்கள் தான் ஜாம்பவான்கள், நாங்கள் சொல்கிற தீர்ப்பு தான் சரியாக இருக்கும், நாட்டான தீர்ப்பை மாற்றி சொல்லுன்னு சில பேர் சொல்கிறதும், இல்லை தீர்ப்பு இதுதான் சொல்லிட்டு சொல்கிறதும் சில பேர் இருக்கிறாங்க. நாங்கள் தான் சினிமாவில் வந்து அவனுக்கு என்ன தெரியும் சினிமாவை பற்றி, அவன் சினிமா தயாரிப்பாளராக இருக்கலாம், நான் யார் தெரியல, நான் சினிமா விமர்சகர். அவன் சினிமா இயக்குனராக இருக்கலாம், அவனுக்கு என்ன சினிமாவை பற்றி தெரியும், நான் சினிமா விமர்சகர். அவன் வந்து என்ன பெரிய நடிகன், 200 படத்தில் நடிச்சா அவன் பெரிய நடிகனா, 272 படங்கள் நடிச்சா ரஜினி பெரிய சூப்பர் ஸ்டாரா? நாங்கள் தான் விமர்சனம் பண்ணுவோம். நான் சொல்கிறேன் ரஜினி சூப்பர் ஸ்டாரே கிடையாது. சொல்கிறது யார்? சினிமா விமர்சகர். அவர் எக்ஸ் சூப்பர் ஸ்டாரு, சரிங்களா? 62 படத்தில் நடிச்சிருக்கிறாரு, 63 படத்தில் விஜய் நடிச்சிருக்காரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார். நான் சொல்கிறது தான் இங்கே. அந்த மாதிரியான வந்து சினிமா விமர்சகர்கள் வந்துட்டாங்க. அவங்களும் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் வந்துட்டாங்க சார். இப்போ அவங்க தான் ஒரு படத்தை வந்து ஓடணுமா ஓடக்கூடாதுன்றதை வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நான் அதை நம்பலை. தரமான படங்கள் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது. நான் எந்த படத்தையும் விடுறது கிடையாது. அது பெரிய ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி, சாதாரண படம் சரி. குடும்பஸ்தன் ஒரு படம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக சரண்டர்னு ஒரு படம் பார்த்தேன், ஒரு ஸ்டேஷனுக்குள்ளவே. இதெல்லாம் பெரிய படைப்பெல்லாம் கிடையாது, கோடிக்கணக்கான கட்டுறேன். இதெல்லாம் சாதாரண நடிகர்கள். மணிகண்டன் நடித்த குடும்பஸ்தான் படம் பார்த்தோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணோம், குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்கலாம். படம் ஒரு 2-3 சென்டிமெண்ட் காட்சி இருக்குது, வருத்தம், அவ்வளோதான். கடைசி கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது நம்ம வந்து சிரிச்சிட்டே கிளம்பலாம், தேட்டர் விட்டு கிளம்பும்போது கூட. அப்படி ஒரு இயக்குனர் என்ன ஆச்சரியப்பட்டார், இப்படி கூட இயக்குனர்கள் இருக்கிறாங்களா? விசு இறந்து போயிட்டார், அவ்வளோதான், இனிமேல் குடும்ப படமே கிடையாதுன்னு நினச்சோம். ஆனால் விசு மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிறான், விசு தாண்டி ஒரு படம் வந்து சிரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சா. அதே மாதிரி சரண்டர் கூட அப்படி தான், ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே நடக்குது, முழுக்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயும் அவ்வளோ விறுவிறுப்பாக. சாதாரண நடிகர்கள் எல்லாருமே, ஒரு பிக் பாஸ் நடித்த ஒரு தம்பி தான் அதில் ஹீரோவாக இருக்கிறார் சரண்டர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த படத்துக்கெல்லாம் வந்து யாராவது வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசுனாங்களா? என்ன சொல்கிறேன், நான் கூட படம் பார்த்துருக்கேன்னா நான் எந்த விமர்சனம் பண்ணவும் இல்லை. ஆனால் படம் வந்து ஓடுது. எப்படி? நானும் கூட வந்து அந்த படத்தை பற்றி பெருமையாக எங்கேயும் பேசவே இல்லை, ஆனால் படம் ஓடிச்சு. உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எடுத்துங்க, பெரிய வந்து யாரும் வந்து நெகட்டிவ் விமர்சனத்துக்கு எந்த விமர்சனம் பண்ணலை. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணுறவங்க கிடையாது, உள்நோக்கத்தோட பண்ணுறவங்க தான் விமர்சனம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யார் பேசுவோம், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை யாரும் பேசவே இல்லை, எந்த ஜாம்பவன்களும் பேசவே இல்லை, ஆனால் படம் ஓடிச்சு. ஸோ எனக்கு இப்போ சில பேர் சொல்கிறாங்க, இதே வந்து திருப்பூர் சுப்ரமணியம் என்ன சொன்னார்னா, கங்குவா படம் வந்து பார்த்து கேட்டால் திட்டமிட்டு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆனால் படம் ஓடலை. சொன்னது யார்? திருப்பூர் சுப்ரமணியம். அதே திருப்பூர் சுப்ரமணியம் இப்போ வந்து சொல்கிற கேட்டினா எதிர்மறை விமர்சனங்கள் பண்ணால் கூட படம் ஓடிச்சு. எது படம் ஓடிச்சு? கூலி படத்துக்கு சொல்கிறார். எப்படி? இல்லை ஓடக்கூடாது இல்லை, அவரே சொல்கிறாரு எதிர்மறை. அப்போ புரியுதுங்களா? அவர் பேசுறது அவரே மறந்துட்டார். கங்குவா படம் எதிர்மறை விமர்சனம் பண்ணி படங்களை வந்து தோல்வியடை செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன வாய் இன்றைக்கி என்ன சொன்னேன்னா, எதிர்மறை விமர்சனம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலியை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலமாக படம் ஓடுறது தான், ஓட வைக்கிறதோ இல்லை ஓட வைக்காமல் இருக்கிறது தான் கிடையாது. இது அப்படியே அரசியலில் பார்த்தீங்களா? அப்படி இல்லை அரசியல் இங்கே இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ பல இன்ஃப்ளூயன்சர்கள் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், கரெக்டான கேள்வி, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே வந்துட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அரசியல் கட்சியை வந்து நடத்துறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் இது சொன்னால் சரியாக இருக்குங்க. சினிமா விமர்சனம் சொன்ன இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் வர வச்சு மாலிபுரத்தில் வந்து தக் லைஃப் படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அத்தனை பேர் வர வச்சு பார்த்தீங்கன்னா கறியை மீனும் போட்டு சரக்கு வாங்கி கொடுத்து ஒரு பார்ட்டியை வச்சாங்க. அது செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் அந்த சிம்பு, நம்ம தம்பி தான் சிம்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மணிரத்னம், இந்த டீம் டோட்டலாகவே ராஜ்கமல், இது கமல்ஹாசன் சேர்த்த சொல்லுவோமே, இவங்களாம் வந்து மாலிபுரத்தில் வந்து பெரிய வந்து இவங்களாம் பெரிய ஜாம்பவான்கள், எல்லாம் 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு ஒரு பார்ட்டி தான் வச்சு எல்லாம் பண்ணானுங்க. ஆனால் என்னாச்சு, படம் தக் லைஃப் வந்து கடுமையான எதிர்மறை விமர்சனங்கள்லாம் வந்து ஆச்சு. யாரால? சோஷியல் மீடியாவில் மட்டும் கிடையாது, மக்களே விமர்சனத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அடிதாவே வரணும், வெளியில் வந்து சொன்னால் படம் சூப்பராக சொன்னோன்னா தர்மடி வந்துருக்கணும், கும்மாங்குத்து வாங்கியிருக்கணும், அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் இன்னொரு பக்கம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலமாக அரசியல் கட்சியை தூக்கி நிறுத்தலாம் சில பேர் நம்புகிறாங்க. அதுவும் வேஸ்ட்.
யார் ஒரு கட்சியை வெற்றி தொழிலை தீர்மானிக்கிற அளவுக்கு பேசுறாங்க இல்லையா? ஜாக்கெட் அக்காவோ ஏதோ ஒரு அக்காவோ பாடி அக்காவோ பிரா அக்காவோ ஒன்று இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பேச்சு சொல்கிறேன், ஏதோ ஒன்று இருக்காங்கல்ல. அப்போ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அக்கா சொல்கிறத ரசிப்பாங்க. அக்கா சொன்னாங்கன்றதுக்காக போயிட்டு வந்து படம் பார்க்க மாட்டாங்க. அக்கா சொல்லும்போது அக்கா வந்து வாய் எப்படி இதுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க பேயில போனவனு பேசினா கூட பார்க்குறேன். அவ்வளோதான் சார். இப்போ நம்ம இவன் இருக்கானே சார், அந்த பையன் வந்து இப்போ கொஞ்ச நாள் மட்டும் ட்ரோலான அந்த தர்பூசணி அப்படி என்ன வாட்டர்மெலான் திவாகர் வாட்டர்மெலான் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறத ரசிப்பாங்க. அவர் சேட்டைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரசிப்பாங்க. அவர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், நான் இந்த படம் நடிச்சிருக்கிறேன், இது அக்யூஸ்டுன்னு ஒரு படத்தை நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா போய் உடனே போய் மக்கள் வந்து போய் பார்க்கணும். அக்யூஸ்ட் படத்தை வந்து பார்த்து வந்து விமர்சனங்கள் மூலமாக கேட்டால், அதாவது மக்கள் ஆடியன்ஸ்க்கே விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க பேசுறது மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வேறு. ஆனால் வாட்டர்மெலன் திவாகர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறத ரசிக்கிறதுக்கு கூட்டம் இருக்கும். அதே கூட ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க. அவர் என்ன கிறுக்குதனம் பண்ணாலும் அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்து. யார்? இந்த தம்பியோட ஸ்ட்ரென்த்து, வாட்டர்மெலன் திவாகரோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் வாட்டர்மெலன் திவாகர் சொல்லிட்டாருங்க, என்ன சொல்லிட்டாரு கேட்டால் அந்த படம் நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நம்ம போய் நல்லா இருக்குன்னு சொன்னார், அதனால் நான் போய் பார்க்குறேன் கிடையாது. அன்னைக்கு அந்த காட்சியை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், வாட்டர்மெலன் திவாகர் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அவர் சொன்னதெல்லாம் வந்து செய்யறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அவ்வளோதான். அப்படி பார்த்தா எம்ஜிஆர் எத்தனை படத்தில் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாராய அதிபர் உடையாரை வந்து உருவாக்குனது யார்? சாராய கடைகளை திறந்தது யார் சொல்லுங்கள்? சாராய கடை திறந்துருக்கு. அப்போ என்ன செய்ய, எம்ஜிஆர் வந்து சினிமாவில் இருக்கும்போது குடிக்கூடாது சொன்னார்ப்பா, அவரே வந்து சாராய கடைலாம் திறந்துட்டார் சொல்லிட்டு நேரம் நான் வந்து சாராய கடை முன்னாடி டீ குடிச்சா செத்துட்டான். கடாமார் சாராயம் பாட்டிலில் கொடுத்தது யாரு கேட்டினா எம்ஜிஆர். ஆனால் படத்தில் என்ன சொன்னார்? தைரியமாக சொல், நீ மனிதன் தானா அப்படின்னு. அப்போ போய் கேட்டாங்களா? ஓ, படத்தில் நீ தைரியமாக சொல், நீ மனிதன் தானா சொல்ல கேட்டால், நீ கடாமார் சாராய கடையை உருவாக்குனியே, நீ வந்து மனிதன் தானா? நான் அதெல்லாம் யோசித்தேன். ஒரு சாராய கடையில் ஒருத்தர் விழுந்திருந்தவரை தூக்கிட்டு வரத்துக்கு போகிறோம். யாருன்னு கேட்காதீங்க. அவரை தூக்கிட்டு வரத்துக்கு போகிறோம். அப்போ நான் அந்த காட்சியை பார்க்குறேன், அந்த சாராய கடை காட்சியை பார்க்குறேன். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய வளாகம்! இன்றைக்கி இருக்கிற பார்லாம் எந்த மூளைக்கு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 பேர் உட்காரலாம், இந்த சைடில் ஒரு 200 பேர் உட்காரலாம், அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பெரிய வந்து பந்தலை போட்டு ஃபுல்லாக வந்து டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடாமார் சாராயம். நீங்கள் பாட்டிலோட வாங்கி போனோன்னா இவ்வளோ பெரிய கண்ணாடி பாட்டில், இப்போ தான் இந்த பெட் பாட்டிலாம், அப்போலாம் கண்ணாடி பாட்டில், இவ்வளோ பெரிய கடாமார் சாராயம் கொடுத்தது எம்ஜிஆர். ஆனால் படத்தில் வந்து குடிக்காத சொன்னது எம்ஜிஆர். அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து பரவாயில்ல வேணா சொல்லலாம், ஒரு 2 பேர் 100ல் ஒரு 2 பேர் ஒன்றா வந்து குடிக்கூடாது, அது இயல்பாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் குடித்தானா? எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ரோட்டில் வந்து உட்காந்தானா எம்ஜிஆர் வந்து ஒழிக, எம்ஜிஆர் வந்து சாராய கடையை திறந்தது தப்பு மூடுங்க சொன்னாங்களா? கிடையாது. அதே தான். இதனால் இது எல்லா கட்சிகளும் நான் பொருத்தமாக தான் நான் சொல்கிறேன். அது எந்த கட்சி, திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி சாராய, அதுக்கு ஜெயலலிதா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், முழுக்க ஏன் தனியார் எவனோ ஒருத்தன் டெண்டர் கொடுத்து அவன் ஏன் பிழைக்கணும், அரசாங்கத்துக்கு லாபம் வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மாக்னு உருவாக்குனாங்க. ஸோ அதனால் அவந்தமா கேள்வி கேட்டாங்க. அவங்களும் ஒரு நடிகை தான், சூப்பராக ஒரு கேள்வி கேட்டாங்க, யாருமே கேட்காத ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னமோ அரசாங்கம் வந்து டாஸ்மாக் மூடு அதை மூடுன்றீங்களே, கவர்மெண்ட் பூச்சி மருந்து தான் விற்குது. கேட்டது ஒரு நடிகை தான், அவங்களும் முதலமைச்சர் தான். கேட்டாங்களா இல்லை ஒரு வார்த்தை? செருப்பாலட்ச கேள்வி குடிகாரங்கள, இது ஏடா பூச்சி மருந்து கொடுத்தா உரம் கொடுத்தா விற்கிறோம் கவர்மெண்ட்டில், வாங்கி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நீயாக தான் திருந்திக்கணும். அரசு வந்து பார்த்தா யாரோ தனியார், எப்படி நீங்கள் திருந்த போகிறதில்ல, பட்ட சாராயத்தை நோக்கி போவீங்க, கள்ள சாராயத்தை நோக்கி போவீங்க, அதோட நாங்களே திறக்கிறோம், நல்ல சாராயத்தை குட்டி சாவுங்க. அதுதான் இன்றைக்கும் அரசு செஞ்சுட்டு இருக்குது. இப்போ அது நல்ல சாராயம் கூட இல்லையே. அது சார், அது நல்ல சாராயமா இல்லையான்னு குடிக்கிறவன் பாடு சார், அவன் தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க சொல்கிறது அது. நீங்கள் கள்ள சாராயத்தை குடிச்சு சாவுறதா, கவர்மெண்ட்டை திறக்குது நல்ல சாராயத்தை குடிச்சு சாவுங்க. குடிக்கிறவன் அவன் தான் திருந்தணும். ஸோ சினிமாவை பார்த்துட்டு நான் திருந்திட்டேன், சினிமாவை பார்த்துட்டு நான் கொலை பண்ணேன், இதெல்லாம் சொல்லுவான் சில பேர். சினிமாவை பார்த்துட்டு நான் கொலை பண்ணேன், இந்த சினிமாவில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது, இதை பார்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் மிஷின் கன் எடுத்து போய் சொல்கிறான் நான் கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அதான் சொல்கிறேன் நான். நீங்கள் சினிமாவை பார்த்து கொலை பண்ணுறோன்னா நீங்கள் கத்தியெல்லாம் தூக்கி போட்டுலாம் மிஷின் கன்னோட எடுத்துருக்கணும், எந்நேரம் AK-47 நீங்கள் எடுத்துருக்கணும் எந்நேரம் கையில். அதெல்லாம் சும்மா சினிமாவை பார்த்துட்டு நான் அதை செய்தேன், சினிமாவை பார்த்துட்டு நான் அதெல்லாம் கிடையாது சார். விமர்சனம் எப்படியோ அதே தான். சினிமா என்பது இன்றைக்கி வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட், அதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தா சோஷியல் மீடியான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட். இதை தாண்டி இன்னொன்று ஏதாவது வரும், அது காலம் தான் பதில் சொல்லும். இதை தாண்டி இன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய வந்து ஒரு புரட்சி நடக்குது.
அதை தாண்டி என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த சினிமா வந்து மெல்ல மெல்ல டிவி பெட்டிக்குள்ளே போகுது. மெல்ல மெல்ல சினிமா வந்து ஓடிடியில் வெப்சீரிஸ் அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நோக்கி நகருது. எவ்வளோ நாள் சினிமா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சினிமாலாம் மால் ஆயிடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் போனால் சினிமாவுக்கு போனோன்னா வந்து 5 பேர் போனோன்னா இன்றைக்கி 3000 தேவைப்படுது பாப்கார்னோட சேர்த்து. 10 ரூபா பாப்கார்ன் 300 ரூபா வைக்கலாம், கேள்வி கேட்க முடியல. அதோட பாப்கார்ன் மிச்சமாகும், வீட்டிலே பார்த்துடலாம். அதோட அது வெப்சீரிஸ் சினிமா அடுத்த பரிமாணத்தை நோக்கி நகருது. சினிமா அதுக்காக அழிஞ்சிருமா? சினிமா இருக்கும், ஆனால் சினிமா எங்கே போய் எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா வெப்சீரிஸாக போகுது, உள்ளங்கைக்கு வருது. டிவி பெட்டியை தாண்டி உள்ளங்கையிலே வந்துடுது இப்போ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு புரட்சி சார், இது நவீன புரட்சி தான் இது. நன்றி சார். பல தகவல் சமூக அரசியலும் சரி, சாதி அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒரு நிகழ்வுகளை மிக அழகாக தெளிவாக சொன்னீங்க. பல கருத்துக்களை நேயர்களுக்கு சொன்னீங்க. உங்கள் நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி சார்.